தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகை நண்பர்களே, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் ஒரு சிறிய மருத்துவமனையில் ஒரு சின்ன ஸ்கேருக்கு பிறகு மக்களை மிக ஆக்ரோஷமாக அனைத்திடத்திலும் கூட நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். உறுதி செய்யப்பட்ட வெற்றி இது. அதை அக்கா பேச பேச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர் சொன்னோன்னே வெற்றி உறுதின்னு சொல்லுங்க, எதுக்கு அக்கா எவ்வளவு பேசுறாங்க, வெற்றி உறுதின்னு சொல்லுங்கன்னு என் பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அதனால் அருமை சொந்தங்களே, அக்கா சொன்னது போல கோயம்புத்தூர்ல ஒரு காவல் நிலையத்தை பூட்ட வேண்டிய நிர்பந்தம், ராமநாதபுரம் D1 காவல் நிலையம், அதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நிறைவு நாள். கடுமையாக நம்முடைய தொண்டர்கள் உழைத்திருக்கின்றார்கள், தலைவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். கூட்டணி கட்சியினுடைய எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், IJK, அண்ணன் ஏசிய சண்முகனுடைய புதிய நீதி கட்சி எல்லோருக்குமே இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் நம்முடைய அன்பு சொந்தங்கள் வாக்காளர் பெருமக்கள் வானத்தேக்கா கொடுக்க இருக்கிறாங்க. வானத்தேக்காவுடைய பணிச்சுமை இன்னும் அதிகமாக போகுது. ஏன்னா வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, மத்திய அரசுடைய நிதியை கொண்டு வரணும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இணைஞ்சு பணியாற்றணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை இன்றிலிருந்து தான் அதிக வேலை ஆரம்பிக்குது. ஸோ வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவுக்கு இன்னிலிருந்து வேலை இரட்டிப்பாகிறது. அது சந்தோஷமாக அந்த சுமையை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு பணி செய்வதற்கு சிரித்த முகத்தோடு நின்று கொண்டிருக்கின்றார். தமிழக மக்கள் எல்லோரும் தவறாம சிந்தாம வாக்குகளை எங்கெல்லாம் நம்முடைய தாமரை நிற்கிறதோ தாமைக்கு, எங்கெல்லாம் ரெட்டலை நிற்கிறதோ ரெட்டலைக்கு, எங்கெல்லாம் குக்கர் நிற்கிறதோ குக்கருக்கு, எங்கெல்லாம் மாம்பழம் நிற்கிறதோ மாம்பழத்துக்கு சரியா போடுவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்கு. ஒரு சரித்திர வெற்றியை மே 4ஆம் தேதி கவுண்டிங் பண்றதுக்கு நமக்கு தெரியும். ஏப்ரல் 23ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் தாய்மார்கள், இந்த முறை மகளிர் சகோதரிகள்லாம் இந்த எலெக்ஷனுடைய கதாநாயகிகளாக, நம்முடைய கதாநாயகி எல்லாமே நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் இருக்க போறாங்க. அதையும் பார்க்கத்தான் போறோம். கருத்து கணிப்பு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சாதகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணாங்க, அப்படி இப்படின்னாங்க. கடந்த 2-3 நாட்களாக எல்லாமே சாதகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தும் கருத்து கணிப்புகளை என்டிஏவுடைய வேவ் என்ன நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலங்கிறது என்னுடைய ஃபீலிங். என்டிஏவுக்கு ஒரு பெரிய ஒரு வேவ் உருவாயிருக்கு எல்லா இடத்திலும் கூட. அதனால் கருத்து கணிப்புகள் ஒரு ட்ரெண்ட், ஒரு டைரக்ஷன், என்டிஏ மேலே போகுது, ஹாஃப் வே மார்க்கை நோக்கி போகுது, கிராஸ் பண்ணிருச்சுன்னு தான் சொல்றீங்க. மே 4ஆம் தேதி வரும் பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய மெஜாரிட்டியும் மேண்டேட்டும் ஒரு தொகுதியில் நம்முடைய உறுப்பினர்களுடைய வெற்றி மார்ஜினும் பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க. மக்கள் ஜெனரலா அக்கா சொன்னாங்க, சட்டம் ஒழுங்கு, கஞ்சா புழக்க வழக்கம், ஒரு அமைதியான தமிழ்நாடு, எல்லோரும் இன்புற்றிருந்து வளர்ச்சியை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு, மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மத்திய அரசுடைய நிதியெல்லாம் முறையாக பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாடு வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். அதன் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அதை நாங்கள் பூர்த்தி செய்வோம். நன்றிங்கண்ணா. அண்ணா அதையெல்லாம் மக்கள் இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. அக்கா சொன்னது மாதிரி இன்னைக்கு நேற்றுலேருந்து நம்ம பார்க்குறோம், அராஜக அரசியலை, வன்முறை அரசியலை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். ஒரு காவல் நிலையத்தை கோயம்புத்தூரில் பூட்ட வேண்டிய நிர்பந்தம் காவல்துறைக்கு. கிட்டத்தட்ட 500 பேர் சேர்ந்து மாபு காவல் நிலையத்துக்குள்ளே போகும்போது பூட்டி வச்சிருந்தாங்க, பூட்டு போட்டு. அதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் எப்பவுமே எதில் பேசுவாங்கன்னா வாக்குப்பெட்டியில் பேசுவாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் பேச போகிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி எப்போ நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு எப்போ ஒத்துக்கிட்டாருன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம் இல்லை, புல்லால் சிறை இல்லை, கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் இல்லை, அவர் செய்திருக்கக்கூடிய எந்த தப்பை அவர் ஒத்துருக்கிறார். எப்பவுமே ஒத்துக்க மாட்டார். காந்தியவாதி மாதிரி பேசுவார், நாளானிக்கு வரைக்கும் காந்தியவாதி மாதிரி தான் இருப்பார். ஏப்ரல் 23 மக்கள் அவருடைய முகத்திரையை கிழிப்பார். நன்றிங்கண்ணா. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கண்ணா. நம்ம எல்லாருமே நேற்று அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வேலுமணி என்ன கொடுத்துருக்காங்க, வானத்தேக்க கண்டினியூஸாக ப்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. தேர்தல் ஆணையம் இன்னும் கிரவுண்ட் லெவல் மைக்ரோ அப்சர்வரை போட்டு இன்னும் கடினமாக இன்னைக்கு நாளைக்கு அந்த பணியை செய்ய வேண்டும் என்று வாக்காளர் எதிர்பார்க்குறாங்க, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இத்தனை பேர் இங்கே ஊடுருவாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் இந்த எலெக்ஷனை விட்டு, இந்த தொகுதி விட்டு வெளியனுப்புற கலெக்டருக்கு பர்மிஷன் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அதிகாரம் இருக்கு, அதை அவங்க பயன்படுத்தி தேவையில்லாத. ஆனால் எவ்வளவு கொடுத்தாலும் சரிங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னது போல வேட்புமனு என்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்கள் தாக்கல் செய்தார்களோ அன்னைக்கு வெற்றி உறுதி. அதனால தான் அவங்க தோல்வி பயத்தில் 1000, 2000, 3000, 5000 இந்த கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு நாளைக்கு 5000 கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன கொடுத்தாலும் அது இந்த தேர்தலை பாதிக்காது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வாங்க அக்கா வாங்க.